இன்வெர்ஸ் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் டாபிக்லேருந்து சிபிஎஸ்சி பிஒய்க்கு கொஷின் அதாவது எம்சிக்கு கொஷின் பார்க்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் சைன் ஆஃப் 5/3 ப்ளஸ் சைன் இன்வெர்ஸ் 1/2ன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சைன் ஆஃப் 5/3 ப்ளஸ் சைன் இன்வெர்ஸ் 1/2 நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சரி, இந்த சைன் இன்வெர்ஸ் 1/2 நம்ம டீட்டான்னு எடுத்துக்கலாம்ப்பா. சைன் இன்வெர்ஸ் 1/2 நம்ம டீட்டான்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்போ சைன் இன்வெர்ஸ் ரெண்டு பக்கம் சைன் எடுங்க. சைன் எடுத்தீங்கன்னா சைன் ஆஃப் சைன் இன்வெர்ஸ் 1/2 வந்து 1/2 வந்துடும். அந்த பக்கம் சைன் டீட்டான்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ சைன் டீட்டா ஈக்குவல் டு 1/2. அப்போ சைன் டீட்டா ஈக்குவல் டு 1/2னா டீட்டா வந்து எவ்வளோ சொல்லுங்க? 30 டிகிரி. 30 டிகிரினா 5/6. அப்போ இந்த பிளேஸில் நம்ம என்ன பண்ணோம்? 5/6ன்னு போடணும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் என்ன வரும் பாருங்க? சைன் 5/3 ப்ளஸ் 5/6. அதாவது 5/3ன்றது 60 டிகிரி, 5/6 வந்து 30 டிகிரி, 60 ப்ளஸ் 30 எவ்வளோப்பா? 90. ஸோ சைன் 5/2. சைன் 5/2 எவ்வளோ தெரியும் நமக்கு? 1ன்னு தெரியும். ஸோ தட் இந்த வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா ஆன்சர் 1ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 1ன்னு புரியுது நமக்கு. அடுத்த கொஸ்டின் போகலாம் பாருங்க. இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாட் காஸ் எக்ஸ் தென் எஃப் ஆஃப் 3π/4 கேட்குறாங்க. ஓகேங்களா? எஃப் ஆஃப் 3π/4 நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா காஸ் எக்ஸ் கண்டுபிடிப்போம். காஸ் எக்ஸ் என்ன பண்ணுவோம்? காஸ் ஆஃப் 3π/4 கண்டுபிடிக்கணும். கரெக்டுங்களா? சரி, இது எப்படி எழுதிக்கலாம்? காஸ் 3π/4 எப்படி எழுதலாம்? π மைனஸ் π/4ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? காஸ் 180 மைனஸ் தீட்டா என்னப்பா? மைனஸ் காஸ் தீட்டா மைனஸ் காஸ் π/4. ஆனால் நமக்கு என்ன வேணும்? மாட் ஆஃப் காஸ் எக்ஸ் தான் வேணும். அப்படின்னா இது காஸ் எக்ஸ் இருக்கு, இதனுடைய மாடுலஸ் வேல்யூ வேணும். அப்போ மாடுலஸ் வேல்யூ போட்டோம்னா இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் 3π/4. கரெக்டுங்களா? சரி, அப்போ மாட் என்ன அர்த்தம்? மைனஸாக இருந்தாலும் பாசிட்டிவ் தான் எடுத்துக்கணும். அப்போ காஸ் π/4 தான் போடணும். காஸ் π/4 எவ்வளோ? காஸ் 45 டிகிரி. π/4 வந்து 45 டிகிரி. அப்போ காஸ் 45 டிகிரி 1/√2. ஸோ ஆன்சர் என்ன வரும் சொல்லுங்க? 1/√2 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம் பாருங்க. 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அசஷன் பாருங்க. ஆல் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் ஹேவ் their இன்வர்ஸ் ஓவர் their ரெஸ்பெக்டிவ் டொமைன் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன் அதனுடைய டொமைனில் பார்த்தீங்கன்னா 1 ஃபங்க்ஷன் வராது. அதனால வந்து அதனுடைய பிரின்சிபல் டொமைன்ஸில் மட்டும் தான் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும். அதனால வந்து அதனுடைய டொமைனில் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது. அதனால அசஷன் வந்து ஃபால்ஸ். தி இன்வர்ஸ் ஆஃப் tan இன்வர்ஸ் எக்ஸ் எக்ஸிஸ்ட் ஃபார் சம் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் சொல்லியிருக்காங்க. இப்போ tan இன்வர்ஸ் எக்ஸ்ன்னு போட்டிருக்கோம். சரிங்களா? இப்போ வந்து எக்ஸ்ன்றது என்னது? ரேஷியோ. எக்ஸ் வந்து ரேஷியோ. எக்ஸுக்கு என்ன வேல்யூ வரும்னு சொல்லி tan இன்வர்ஸ் எக்ஸ் வந்து நம்ம டீட்டான்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்போ எக்ஸ் ஈக்குவல் tan டீட்டா தானே வருது. அப்போ எக்ஸ்ன்றது ரேஷியோ. அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் என்ன வரும்? -∞, போட்டோம்னா இது பிலாங்ஸ் டு ஆர். அப்படின்னா வந்து என்னது? ரீசன் வந்து ட்ரூன்னு வந்துடுது. அப்போ அசஷன் ஃபால்ஸ், ரீசன் ட்ரூ. ஸோ அசஷன் ஃபால்ஸ், ரீசன் ட்ரூ வந்து 4th ஆப்ஷன் கரெக்ட்பா. ஓகேங்களா? அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. தி வேல்யூ ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் 13π/5 கேட்குறாங்க. இப்போ நம்ம வந்து காஸ் 13π/5 எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 13π/5 எப்படி எழுதலாம் பாருங்க. 13π/5 10π/5 ப்ளஸ் 3π/5ன்னு எழுதிக்கலாம். அப்போ இந்த 10ம் இந்த 5 கேன்சல் பண்ணால் 2π. அப்படின்னா வந்து காஸ் 13π/5 வந்து காஸ் 2π ப்ளஸ் 3π/5ன்னு எழுதிக்கலாம்ப்பா. அப்படி எழுதினா காஸ் 2πன்றது 360. அப்போ வந்து காஸ் 360 ப்ளஸ் தீட்டா வந்து காஸ் தீட்டா, காஸ் 3π/5ன்னு வருது. இப்போ இந்த காஸ் 3π/5 எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா, காஸ் ஆஃப் 5/2 ப்ளஸ் நம்ம என்ன எழுதலாம் பாருங்க. இந்த π/, என்ன எழுதிக்கலாம்? 5ன்னு எழுதிக்கலாமா? சரி, இப்போ எல்சிஎம் எடுத்து பாருங்க. வருதா பாருங்க இது. அதாவது வந்து காஸ் 3π/5 எப்படி எழுதுறோம்னா காஸ் 3π/5 வந்து 5/2 ப்ளஸ் 5/10ன்னு எழுதிருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. அப்படி எடுத்துருந்தீங்கன்னா காஸ் 90 ப்ளஸ் தீட்டா, இது என்னதுப்பா? காஸ் 90 ப்ளஸ் தீட்டா. காஸ் 90 ப்ளஸ் தீட்டா என்னது? மைனஸ் சைன் தீட்டா. அப்போ சைன் மைனஸ் சைன் 5/5. சாரி, இங்கே 5/10 எழுதணும். அதாவது 3π/5 எப்படி எழுதலாம்னா 5/2 ப்ளஸ் 5/10 எழுதலாம். ஸோ மைனஸ் சைன் 5/10ன்னு வந்திருக்கு. அதான் இங்கே எழுதியிருக்காங்க பாருங்க. அதாவது வந்து காஸ் 13π/5 வந்து என்ன எழுதியிருக்காங்க பாருங்க. 2π ப்ளஸ் 3π/5. அப்போது காஸ் 2π ப்ளஸ் 3π/5 வந்து காஸ் 2π ப்ளஸ் தீட்டா வந்து காஸ் அப்படிலாம். இந்த 3π/5 வந்து நம்ம 5/2 ப்ளஸ் 5/10 எழுதலாம். இப்போ காஸ் 90 ப்ளஸ் தீட்டா எப்படி எழுதிக்கலாம்? மைனஸ் சைன் தீட்டான்னு எழுதலாம். ஓகேங்களா? மைனஸ் சைன் தீட்டா. இப்போ இந்த மைனஸ் வந்து வெளியே கொண்டு வந்துடும். அதை மைனஸ் வெளியே கொண்டு வந்துட்டோம். சைன் இன்னும் சைன் கேன்சல் பண்ணால் என்ன ஆகுது?
சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் தீட்டா வந்து தீட்டா, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் 5/10 வந்திருக்குப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, தி பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் காட் இன்வர்ஸ் √3ன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து √3 எப்படி எழுதிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா வந்து காட் π/6ன்னு போட்டுக்கலாம். கரெக்டுங்களா? காட் π/6, காட் 30 டிகிரி தான் என்னது √3. இப்போ இது எப்படி எழுதலாம் பாருங்க, காட் இன்வர்ஸ் ஆஃப் -√3 எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா காட் இன்வர்ஸ் ஆஃப் காட் π/6ன்னு போட்டுக்கலாம். சரி, காட் இன்வர்ஸ் ஆஃப் காட் தீட்டாவை எப்படி எழுதலாம், காட் π - தீட்டா. அதாவது காட் π - தீட்டா வந்து காட் π - தீட்டா என்ன சொல்லுங்க, காட் π/6 போட்டுக்கலாம். ஸோ பையிலேருந்து π/6 செப்பரேட் பண்ணிட்டு என்ன வந்துடும் சொல்லுங்க, காட் இன்வர்ஸ் ஆஃப் காட் π/6ன்னு வந்துடும். அப்போ காட் இன்வர்ஸ் ஆஃப் காட் π/6 என்ன வரும் சொல்லுங்க, 5π/6 கரெக்ட். அப்படின்னா ஆப்ஷன் டி கரெக்ட். ஓகேங்களா? பாருங்க ஆன்சர் 5π/6 ஆப்ஷன் டி கரெக்ட். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பேர்லாம் பாருங்க, tan inverse 3 plus tan inverse lambda equal to tan inverse 3 plus lambda by 1 minus 3 lambda எழுதியிருக்காங்க. இஸ் வேலிட் ஃபார் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்னா tan inverse x plus tan inverse y is equal to tan inverse y is equal to tan inverse of x plus y divided by 1 minus xy அப்படின்னு தெரியும். இது வந்து எப்படி எழுதணும், if x into y less than 1 இருந்தால் மட்டும் தான் எழுத முடியும். அப்படின்னா x பிளேஸில் என்ன இருக்குது, 3 இருக்குது, y பிளேஸில் லேம்டா இருக்குது. அப்படின்னா 3 into லேம்டா லெஸ் தேன் 1 வரணும். ஸோ தட் லேம்டா வந்து லெஸ் தேன் 1/3. அப்படின்னா எந்த ஆப்ஷன் கரெக்டு, தேர்ட் ஆப்ஷன் கரெக்டுப்பா. சரிங்களா? 7th கொஸ்டின் போகலாமா? 7th கொஸ்டின் பாருங்க, தி பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் tan 3π/5 கேட்குறாங்க. அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் tan 3π/5 இது எழுதணும். ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் tan 3π/5 எப்படி எழுதலாம் பாருங்க, tan இன்வர்ஸ் ஆஃப் tan 3π/5. ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து ரேஞ்ச் ஆஃப், அதாவது tan இன்வர்ஸ் தீட்டா இருக்குது, tan இன்வர்ஸ் எக்ஸ் இருக்குல்ல, இது தீட்டா. இந்த தீட்டா வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா -π/2 to π/2 தான் எழுதணும். அப்போ 3π/5 வந்து -π/2 to π/2 வரல. அதனால இந்த 3π/5 எப்படி எழுதுறோம்னா π - 2π/5ன்னு எழுதுறோம். அப்போ tan ஆஃப் 180 - தீட்டா என்ன வரும், -tan தீட்டா. அப்போ -tan 2π/5 வந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ இந்த மைனஸை வெளியே எடுத்துட்டோம்னா என்ன வந்துருக்கு பாருங்க, tan இன்வர்ஸ் ஆஃப் tan 2π/5. tan இன்வர்ஸ் ஆஃப் tan 2π/5, இந்த 2π/5 எப்படி வந்துருச்சு, இப்போ நமக்கு பிரின்சிபல் டொமைனில் வந்துருச்சு. -π/2 to +π/2 வந்துருச்சு. அதனால tan இன்வர்ஸ் ஆஃப் tan வந்து அப்படியே tan தீட்டாவை, tan இன்வர்ஸ் ஆஃப் tan தீட்டாவை தீட்டான்னு போட்டுக்கலாம். இந்த மைனஸ் இருக்குது, -2π/5 வந்திருக்கு. ஸோ இப்போ ஆன்சர் என்ன போட்டுக்கலாம் சொல்லுங்கள், -2π/5 வந்து கரெக்டான ஆன்சர்னு எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, தி டொமைன் ஆஃப் தி ஃபங்க்ஷன் secant inverse of 2x is -∞, -1/2, 1/2, ∞. இது வந்து ட்ரூ. எப்படின்னு பார்த்தீங்கன்னா secant inverse xக்கு வந்து, அதாவது secant inverse xக்கு வந்து டொமைன் வந்து என்ன பார்த்தீங்கன்னா -∞, என்ன பண்ணணும், -1. சரிங்களா? யூனியன் 1, போடும். ஆனால் இங்கே 2xன்னு வந்துச்சுன்னா அப்போ 2x வேல்யூ தானே இது, இந்த 2x வேல்யூ தான் இது. அப்போ 2x பிலாங்ஸ் டு இது போடலாம். அப்போ x பிலாங்ஸ் டுனா டிவைட் பை 2 போட்டுக்கணும். அப்போ டிவைட் பை 2 போட்டால் -∞, -1/2 யூனியன் 1/2, அப்போ வந்து இது ட்ரூ. ஓகேங்களா? secant inverse ஆஃப் -2 = -π/4ன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து சீக்கண்ட்டுக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த தீட்டா வந்து secant inverseல தீட்டா வந்து பிரின்சிபல் டொமைன் வந்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா தீட்டா பிலாங்ஸ் டு 0, π எக்ஸப்ட் π/2, அதாவது எக்ஸப்ட் -π/2ன்னு வரணும். ஆனால் இங்கே -π/4 இருக்குது. ஓகேங்களா? அப்போ வந்து இது ஃபால்ஸ். அப்போ என்ன வரணும், அசன் ட்ரூ, ரீசன் ஃபால்ஸ். ஸோ ஆப்ஷன் சி கரெக்டுப்பா. சரிங்களா? ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க, sin of 3π - sin inverse of -1/2 கட்டிருக்காங்க. sin of π/3 மைனஸ் இந்த sin inverse -1/2 வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆங்கிள் வந்து -π/6. ஸோ -π/6. ஓகேங்களா? இந்த மைனஸில் மைனஸ் ப்ளஸ் 5/3 60 டிகிரி, 5/6 வந்து 30 டிகிரி, 60 + 30 90. அப்போ sin 90, sin π/2, sin π/2 எவ்வளோ 1. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் என்ன ஆன்சரு, 4th ஆப்ஷன் வந்து கரெக்டுப்பா. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போகலாம் பாருங்க, sin of tan inverse x. இது போன கொஸ்டின் வந்து 4th ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா sin of tan inverse x கேட்குறாங்க. இப்போ tan inverse x வந்து
நம்ம தீட்டான்னு எடுத்துக்கிட்டோம்னா அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு டேன் தீட்டா. ஓகேங்களா? இப்போ ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணிங்கன்னா தீட்டா இங்கே போட்டிங்கன்னா டேன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைப்போட்டினஸ் போட்டிங்கன்னா சாரி ஆப்போசிட் பை அட்ஜஸ்ட் சைட் போட்டிங்கன்னா இது எக்ஸ் இது 1. அப்போது ஹைப்போட்டினஸ் ரூட் ஆஃப் 1 + x ஸ்கொயர். இப்போ இந்த டேன் இன்வர்ஸ் எக்ஸ் தானே தீட்டா எடுத்துருக்கோம். அப்போ சைன் தீட்டா தான் நமக்கு வேணும். சைன் தீட்டா என்னது? ஆப்போசிட் பை ஹைப்போட்டினியஸ். அப்போ எக்ஸ் பை ரூட் ஆஃப் 1 + x ஸ்கொயர். ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. சிம்பிளஸ்ட் ஃபார்ம் கேட்குறாங்க. இப்போ இந்த 1 + tan இன்வர்ஸ் ஆஃப் என்ன பண்ணிடலாம்னா 1 + cos xக்கு வந்து என்ன பண்ணலாம்னா இந்த 1 + cos x வேல்யூ வந்து 2 cos ஸ்கொயர் x/2 2 cos ஸ்கொயர் x/2 போடணும். சரிங்களா? 2 cos ஸ்கொயர் x/2. இந்த 1 - cos xக்கு என்ன பண்ணணும்னா 2 sin ஸ்கொயர் x/2 அப்படி போட்டிங்கன்னா ரூட் கேன்சல் பண்ணிடலாம். cos ஸ்கொயருக்கு ரூட் எடுத்தோம்னா போயிட்டு √2 cos x/2 ப்ளஸ் ரூட் ஆஃப் 1 - xன்னு வரும் √2 sin x/2 கரெக்டுங்களா? டிவைட் பை √2 cos x/2 மைனஸ் 1 - cos x இருக்குது ரூட், அதுக்கு வந்து √2 sin ஸ்கொயர் x/2 ஸ்கொயர் போயிடும் sin x/2 கரெக்டுங்களா? இப்போ இந்த ரூட் வந்து காமனாக கேன்சல் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர் cos x/2ல டிவைட் பண்ணுங்க. cos x/2 cos x/2 cos x/2 cos x/2ல டிவைட் பண்ணிட்டோம். அப்போ டிவைட் பண்ணிட்டோம்னா இது கேன்சல் ஆகிட்டுன்னா 1 இங்கே 1 இங்கே வந்து இது tan x/2பா. tan x/2 இது tan x/2. அப்போ எப்படி எழுதலாம்? அது tan இன்வர்ஸ் ஆஃப் 1 + tan x/2 டிவைட் பை 1 - tan x/2 அப்படி எழுதிக்கலாம். அப்படி எழுதிட்டா இந்த 1 வந்து நம்ம என்ன tan π/4 பண்ணலாம். அதே மாதிரி இந்த tan x/2க்கு இன்ட்டு tan π/4 போடலாம். tan π/4 1 தான். அப்போ இது எந்த ஃபார்முலாவில் இருக்குது? tan இன்வர்ஸ் tan ஆஃப் π/4 - x/2 இந்த ஃபார்முலாவில் இருக்குது. அப்போது tan இன்வர்ஸ் tan கேன்சல் ஆகிட்டு என்ன ஆயிடுது? π/4 - x/2ன்னு வருது. ஸோ π/4 - x/2 வந்து கரெக்டான ஆன்சர்ப்பா. அடுத்து பாருங்க. இப்போ tan இன்வர்ஸ் x = y தென் கேட்டிருக்காங்க. அப்போ tan இன்வர்ஸ் xன்றது தீட்டா. அப்போது y-என்றது தீட்டா வேல்யூ கண்டுபிடிக்கணும். tan இன்வர்ஸ் x தீட்டான்றது ரேஞ்சு. ரேஞ்ச் ஆஃப் tan இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா வந்து -π/2 to π/2. ஓகேங்களா? அப்போ -π/2 to π/2 வந்து தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட்.